இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் T20 2025 நேற்று இறுதிப் போட்டி நடந்தது. இதில் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து அணிகள் மோதினர். ஒவ்வொரு அணியும் 5 போட்டிகளில் விளையாடினர். சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகள் எலிமினேட் ஆகினர். ஸ்ரீலங்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் அரை இறுதியில் மோதினர். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். டாஸ் வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தனர். டுவேன் ஸ்மித் 45 ரன்கள், லெண்டல் சிம்மன்ஸ் 57 எடுத்து அவுட் ஆகினர். 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன்களை எடுத்தனர். வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் பிரெயின் லாரா, டுவேன் ஸ்மித், ராம் பால், ராம்டன் தவிர மற்ற வீரர்களை பெரிதாக எனக்கு தெரியவில்லை. அதேபோல இந்திய அணியிலும் சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங், அம்பத்தி ராயுடு, யூசப் பதான், இர்ஃபான் பதான், ஸ்டார் பென்னி, வினய் குமார் தவிர மற்ற பேர்களை பெரிதாக தெரியவில்லை. வினய் குமார் 3 விக்கெட்டுகள், நதீம் 2 விக்கெட்டுகள், நேகி, பென்னி தல 1 விக்கெட்டுகள் எடுத்தனர். 149 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ராயுடு களம் இறங்கினர். ராயுடு இறங்கியதிலிருந்து அதிரடி தான் பந்துகள் நாலாபுறமும் பறந்தன. சச்சின் டெண்டுல்கர் சற்று நிதானமாக அவருக்கே உரிய ஸ்டைலில் பேட்டிங் ஆடினார். தலைவன் என்றும் அன்று போலவே அதே பார்ம், அதே மாதிரி ஷாட், அதே மாதிரி ரன்னிங் என்ன கலக்கினார். அரங்கம் அதிர்ந்தது. என்னதான் ஓய்வு பெற்ற வீரர்கள் என்றாலும் அவர்களின் பார்ம் இன்னும் குறையவில்லை. அந்த அளவிற்கு சிறப்பாக விளையாடினார்கள். சச்சின் டெண்டுல்கர் 25 ரன்களில் அவுட் ஆகி வெளியேறினார். குர்கீர்த் சிங் 14 ரன்கள், யுவராஜ் சிங் 13 ரன்கள், ஸ்டூவர்ட் பெனி 16 ரன்கள் எடுத்தனர். அம்பத்தி ராயுடு 50 பந்துகளில் 9 பவுண்டரி மற்றும் 3 சிக்ஸர் அடித்து 74 ரன்களில் ஆட்டம் இழந்தார். 17.1 ஓவரில் 149 ரன்கள் எடுத்து இந்திய மாஸ்டர்ஸ் அணி வெற்றி பெற்றது. சீனியர் வீரர்களை பார்க்கும் பொழுது வியப்பாகவும் 40 வயதிற்கு மேல் ஆகியும் அவர்கள் திறன் குறையாமல் இருப்பதையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய கால இளைஞர்களுக்கு 90களில் விளையாண்ட வீரர்களை பற்றி பெரிதாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சில அப்பாக்களின் ஹீரோக்களாக இருந்த கிரிக்கெட் வீரர்களை தனது மகன்களுக்கு காட்டும் வாய்ப்பு கிடைப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக உள்ளது. இது போன்ற போட்டிகளை இனிவரும் காலங்களிலும் நடத்தினால் சிறப்பாக இருக்கும்.